இபிஎஃப்ஓ எம்ப்ளாயர் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்க முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணனாலே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தா தான் ஆத்தென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லாகின் பண்ண முடியும். இப்போ லாகின் பண்ணுறதுக்கே ஓடிபி வர்றதுனால ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் உங்களோடது இல்லாமல் இருக்கலாம், அல்லது மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மொபைல் நம்பருக்குலாம் ஓடிபி போகும். அதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ உங்களால் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ண முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி அந்த மொபைல் நம்பரை மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம இபிஎஃப்ஓ போர்ட்டலில் எம்ப்ளாயர் எப்படி ஓடிபி மெத்தடில் லாகின் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே தான் நம்ம லாகின் பண்ணுறோம். ஓடிபி வந்து இந்த மொபைல் நம்பருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ சில பேர் வந்து அவங்களோட மொபைல் நம்பர் தான் டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போயிடும். அதை என்ட்ரு பண்ணால் லாகின் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் அவங்களோடது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் எனக்கு ஞாபகம் உள்ளதை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஹோம் பேஜே வருவோம். ஹோம் பேஜில் வந்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு லாகின் நேம் கொடுத்துருங்க. கீழே வந்தீங்கன்னா ஜென்ரேட் ரெக்வெஸ்ட் லெட்டர் இன் கேஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மொபைல் நம்பர் தான் மாற்றணும். நியூ ரெக்வெஸ்ட் லெட்டரா அல்லது ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டீங்க அதை பிரிண்ட் பண்ணணுமான்னு கேட்டு நான் ரெக்வெஸ்ட்டே கொடுக்கல, அதனால் நியூ ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் என்னோட கோடு எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி ஆஃபீஸில் என்னோட கோடு இருக்குது, சரியா? அதை வந்து நம்மளோட டிஎன்ஒய்னா திருநெல்வேலி குறிக்கும், எம்டியூனா மதுரையை குறிக்கும், டிபிஎம்னா தாம்பரத்தை குறிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியில் வரக்கூடியதை வச்சு, சரியா? பண்ணிட்டேன். இப்போ கரெக்ட் மொபைல் நம்பர் நான் கொடுக்கணும். மெயிலையும் நான் கரெக்டாக கொடுத்தேன். இப்போ வந்து ஐ ஹேவ் லாஸ்ட் த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆன் த போர்ட்டல். அதுதான் என்னோட மொபைல் நம்பர் லாஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ண உடனே எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். என்ன டேட்டில் கொடுத்தேன், ஸ்டேட்டஸ் என்ன பெண்டிங் காட்டும். இப்போ நான் வியூ அண்ட் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தா இப்போ நான் இன்ஸ்டிடியூஷன் நேமே இதில் கொடுக்கல, அதுவே எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக என்னோட கோடை வச்சு. ஸோ இதில் வந்து நான் மாற்றக்கூடிய மொபைல் நம்பர் அப்டேட்டட் நம்பர் என்னங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஃபார்மில் வந்து ஆத்தரைஸ்டு பெர்சன், அது ப்ரொப்ரைட்டராக இருந்தால் ப்ரொப்ரைட்டர்கிட்ட யார் ஆத்தரைஸ்ட் பெர்சனோ அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு சீல் போட்டு கன்சர்ன் ஆஃபீஸ், இது வந்து எனக்கு திருநெல்வேலி ஆஃபீஸ் வருது. ஸோ நான் திருநெல்வேலி ஆஃபீஸில் போய் இந்த ஃபார்மை கொடுத்துருவேன். அவங்க இப்போ வந்து எனக்கு வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸை எனக்கு குயிக்காக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. இதே மாதிரி உங்கள் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஆஃபீஸோ ரீஜனல் ஆஃபீஸ் அங்கே கொடுங்க. கண்டிப்பாக அவங்க 2 டேஸில் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலும் எம்ப்ளாயர் லாகின்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, எம்ப்ளாயர் லாகின்ல என்னென்னா பணம் கட்ட முடியல, மந்த்லி ரிட்டர்ன் பண்ணி தரணும், அந்த மாதிரி ஏதாவது சேவைகள் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். தேங்க்யூ.